சிவானி வந்து ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, பொன்னியத்தன்றாங்க. உடனே வந்து எல்லாரும் என்ன சிவானி எங்ககிட்டலாம் பேசாமல் பொன்னியை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, பொன்னியத்த கிட்ட தான் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் இல்லை எதனால அப்படின்னோடனே, ஏன்னு நான் பொன்னியத்துக்கிட்டேயே சொல்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன சிவானி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொன்னியத்தை நீங்கள் சூப்பர் பொன்னியத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்த பாட்டை நான் இவ்வளோ சூப்பராக பாடினேன் தெரியுமா, எல்லாருமே என்னை பாராட்டுறாங்க. ப்ரேயர் சாங்கு இவ்வளோ சூப்பராக யாராலையும் பாட முடியாதான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நிஜமாவா சிவானி, ஆமாம் எல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்றாங்க. இவகிட்ட போய் கற்றுக்கின்னு நீ வந்து நல்லா பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து ஓவராக வந்து பேசுகிறாங்க. உடனே அதான் குழந்தை சொல்கிறாள், இங்கே பாருங்கள் உண்மையிலே நான் சூப்பராக பாடினேன், அந்த பாட்டை வேற நான் பாடி காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாடி காட்டுறாங்க. உடனே எல்லாருமே வசந்து போகிறாங்க. நிஜமாவா சிவானி, உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, தேங்க்ஸ் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்து பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல நீ அப்படின்றாங்க அவங்க. அங்கே ஜெயா வராங்க. ஜெயா பார்த்தோன்னே, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, பார்த்தீங்களா பொன்னியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக நான் பாடிட்டேன், அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் பாராட்டும் வாங்கிட்டேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவானி சொன்னோன்னே ஜெயா வந்து அப்படியே டென்ஷனாக பார்க்குறாங்க. ஏதோ ப்ரேயர் சாங்கில் ஏதோ பாடிட்டாலாம், அதுக்கு போய் பொன்னி தான் காரணம் சொல்லிட்டு ஓவராக சிவானி சொல்லிட்டு இருக்கா. அதனால தான் 1000 தான் இருந்தாலும் என் அத்தை மேலே உன்னால் பாட முடியுமா அப்படி பொன்னியை பார்த்து கேட்குறாங்க. நான் பாடுவேன்னு சொல்லவே இல்லையேக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீ இப்போ நிற்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது, நம்ம பெரிய சாதிச்சமாக நிற்கிற, ஏதோ சிவானி ஒரு ஸ்கூலில் நீ சொல்லிக் கொடுத்த பாட்டை பாடி ஏதோ நல்ல பேர் வாங்கிட்டா அவ்வளோதான், மற்றபடிலாம் நீ எல்லாம் பாடியிருந்தீங்கன்னா ஒன்றும் விளங்கியிருக்காது அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு மனசு வருத்தப்படுறாங்க நம்ம வந்து பொன்னி. அப்போ வந்து கரெக்டாக அங்கே வராரு நம்ம சக்தி வந்து என்ன பண்ணுறாரு, என்ன இப்படி பேசிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் அவளை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்கிறது அவங்க வேலையா, பொன்னியே நான் நம்புகிறேன், கண்டிப்பாக பொன்னி ஒரு நாள் வந்து ஸ்டேஜில் ஏறி பாடி கலக்க தான் போகிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி சொல்கிறாரு. பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பிரீத்தி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரப்போது கரெக்டாக அங்கே வந்து ஃபோன் பேசி நிற்கிறாரு நம்ம வந்து சக்தியை பார்த்தோன்னா, சக்தி அப்படின்றாங்க. என்ன பிரீத்தி எல்லா வேலையும் நல்லா முடிஞ்சுதா, இன்றைக்கி நல்லா ஒர்க்லாம் நல்லா நடந்ததா சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாம் நல்லா நடந்தது, சரி வேறு ஏதாவது இருக்கா, எதுவும் இல்லையே அப்படின்னோடனே, இந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஓ அப்படியா, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை நீ வந்து அங்கேயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பிரீத்தின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாரு. சக்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அது வந்து ஃபஸ்ட்லாம் நம்ம எப்படி பேசிகிட்டு போவோம் தெரியுமா, ஃபோனில் தான் அதிகமாக பேசுவோம்ல, நம்ம நிறைய பேசி அப்படியே டைம் போகிறதே தெரியாதுல்ல நமக்கு, வந்து இப்போ வந்து பேசுகிறதே இல்லை அந்த அளவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு வந்து சக்தி வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டு வேறு பேச ஆரம்பிக்கிறாரு. பிரீத்தி அதை விட அப்படி சொல்லிட்டு, சரி டைம் ஆகிடுச்சு நீ தூக்க போ, எனக்கு டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு போக பார்க்குறாரு. உடனே வந்து பிரீத்தி வந்து எப்படியாவது பேச பார்க்குறாங்க எல்லா விஷயத்தையும், பழைய விஷயத்தெல்லாம். அந்த டைமில் கரெக்டாக அங்கே பொன்னி வந்துடுறாங்க. பொன்னி வந்து நீங்கள் இப்போ தான் வந்தீங்களா பிரீத்தி, சாம்பார் சூடு பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. அப்போ தான் தடுக்கி விழுந்துடுறாங்க. உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சக்தி வந்து தூக்குறாரு. என்னாச்சு பொன்னினோன்னே, காலில் நல்லா சுண்டு வரல அடிபட்டுடுது, என்ன பொன்னி பார்த்து வர்றது இல்லையா, பொன்னி நான் கூட்டிகிட்டு போகிறேன், பரவாயில்ல சக்தி நான் போய்க்கிறேன், அதெல்லாம் தெரியல நான் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படி கூட்டின்னு போகிறாரு. இதை பார்த்து பிரீத்தி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து கூட்டின்னு போய் விட்டுட்டு வெளியே வராரு. அப்போ வந்து ஏன் சக்தி இப்படி பண்ணுறீங்க, என்னை அவாய்ட் பண்ணிட்டு நான் நிற்கிறது கூட பார்க்காம போயிடுறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு பிரீத்தி எனக்கு பொன்னி முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படின்ற மாதிரி அழுத்தி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து பிரீத்தி செம்மையாக கடுப்பாகிறாங்க. சக்தி அது வந்து, இங்கே பார் பிரீத்தி பழைய விஷயங்கள் எதுவுமே கிளறாமல் இருக்கிறது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது பிரீத்தி, சொன்னால் கேளு, நீ போய் முதல்ல தூங்கு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், பொண்ணுக்கு வேறு அடிபட்டிருக்கு நான் அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு என்னையும் மூஞ்சி வச்ச மாதிரி பேசுகிறியா, உனக்கு இருக்க சக்தி எப்படியாவது வந்து பொண்ணி உங்ககிட்ட பிரிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிக்கிறாங்க. இது